அடுத்த பாஜக தலைவர் வரலாறு காணாத சஸ்பென்ஸ். பாஜகவால எதையும் செய்ய முடியும், சாதிக்கவும் முடியும். நினைச்ச சட்டங்களை நிறைவேற்றவும் முடியும். நிறைவேற்றவே முடியாதுன்னு இருந்த அந்த கட்சி கொள்கையா இருந்த ராமர் கோவிலை கூட திறந்து சாதிச்சது. ஆனா அந்த கட்சியோட தேசிய தலைவரை தேர்வு செய்ய முடியாம திணறிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். பாஜக வரலாற்றிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய தலைவர் இல்லாம நீட்டிக்கப்பட்ட தேசிய தலைவர் இருக்கிறது இதுதான் முதல் முறை. இப்போ தேசிய தலைவராக இருக்கிற ஜே.பி. நட்டாவோட பதவிக்காலம் ஜனவரி 2023 முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு 6 மாதமா அவரோட பதவிக்காலத்தை நீட்டிச்சுட்டே இருக்கு பாஜக. தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்க பாஜகவுக்கு அப்படி என்ன சிரமங்கிற கேள்வி எழும்போதே தலைவர் தேர்தலில் RSS மூக்க நுழைக்குதா, RSS சொல்ற நபர் தான் தலைவராக முடியுமான்ற சந்தேகங்களும் விரிவடையுது. இந்த சூழல்ல டெல்லி விஞ்ஞான் பவன்ல நடக்கிற RSS-ஓட 3 நாள் கூட்டமும் கவனம் பெற்றிருக்கு. தலைவர் தேர்தலில் பாஜகவுக்கும் RSS-க்கும் கருத்து வேறுபாடு இருக்கா, பாஜகவோட கட்சி விவகாரங்கள்ல RSS தலையிடுதா, மத்திய அரசோட முடிவுகள்லையும் RSS பங்கு இருக்கா, இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இப்ப பாஜகவோட தேசிய தலைவராக இருக்கிற ஜே.பி. நட்டாவோட பதவிக்காலம் 2023 ஜனவரி மாசமே முடிஞ்சு போச்சு. ஆனா 2024 நாடாளுமன்ற தேர்தலை மனசுல வச்சு அவரோட பதவிக்காலத்தை 2024 ஜூன் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டுச்சு. ஜே.பி. நட்டாவே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாரு. 3வது முறை மோடி பிரதமரானதும் அவரோட அமைச்சரவையில நட்டா சுகாதாரத்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டாரு. கூடவே பாஜக அப்படிங்கிற ஒரு பெரிய கட்சியோட தலைவர் பதவியையும் கவனிச்சுட்டு வந்தாரு. கட்சி வேலையை மட்டும் பார்க்கறாரு, அமைச்சர் வேலையை பார்க்கவே மாட்டேன்றாரு அப்படிங்கிற விமர்சனங்கள் இதுவரை எழுந்துட்டு தான் இருக்கு. பாஜக வரலாற்றுல ஒரு தேசிய தலைவரை இவ்வளவு காலம் பதவி நீட்டிப்புல வச்சிருக்கிறது இதுதான் முதல் முறை. எதுக்கு இந்த பதவி நீட்டிப்பு, ஒரு தேசிய தலைவரை தேர்வு செய்ய பாஜகவை எது தடுக்குது, இந்த கேள்விகளுக்கு நேரடி பதிலும் இருக்கு, மறைமுக விளக்கமும் இருக்கு. நேரடி பதில் அப்படிங்கிறது மண்டல மாவட்ட வாரியா பாஜகவோட உட்கட்சி தேர்தல் முடியலன்னும் 18 மாநிலங்கள்ல உட்கட்சி தேர்தலை நடத்த வேண்டி இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. மறைமுகமா என்ன சொல்றாங்கன்னா, தேசிய தலைவர் யாருங்கிறதுல பாஜகவுக்கும் RSS-க்கும் உடன்பாடு ஏற்படலன்னு விமர்சனங்கள் எழுந்திருக்கு. எப்பவுமே பாஜக தலைவரா இவங்களை போடுங்கன்னு எந்த லிஸ்டையும் RSS பாஜக கிட்ட தராதுன்னு சொல்லப்படுது. மாறா பட்டியல்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாஜக சொன்னா அதுல தன்னோட விருப்பங்களையும் வெறுப்புகளையும் RSS வெளிப்படுத்தும்னு கடந்த கால நிகழ்வுகளை சுட்டி காட்டி சொல்றாங்க. இப்போ பாஜகவோட தேசிய தலைவர்கள் போட்டியில 3 பேர் இருக்கிறதா சொல்றாங்க. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், மத்திய பிரதேசத்துல நீண்ட காலம் முதல்வராக இருந்தவரும் இப்போ மத்திய அமைச்சராகவும் இருக்கிற சிவராஜ் சிங் சவுகான், 3வது ஹரியானா முன்னாள் முதல்வரும் இப்பவும் மத்திய அமைச்சராக இருக்கிற மனோகர் லால் கட்டாரம் தான். இவங்கள தர்மேந்திர பிரதான மோடியும் அமித்ஷாவும் தேர்வு செஞ்சிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. காரணம், ஒடிசால பாஜக ஆட்சியை கொண்டு வந்ததுல பிரதானோட பங்கு ரொம்ப முக்கியமானது. அவரை தான் அங்க முதல்வரா நியமிப்பாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அவருக்கு ஒடிசா முதல்வர் பதவி தரப்படல. காரணம், அவரோட தேர்தல் பாய்ச்சலும் வியூகமும் பாஜகவுக்கு நாடு பூராவும் வேணுங்கிறது மோடியோட விருப்பம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிவராஜ் சிங் சவுகான் தேசிய தலைவரா RSS பரிந்துரைக்கிறதாவும் தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. காரணம், தன்னோட 13வது வயசுல RSS அமைப்புல சேர்ந்து அதனோட துணை அமைப்புகள்ல பல பதவிகளை வகிச்சு பிறகு பாஜகவுக்கு வந்தாரு. 2019 பாஜகவோட தேசிய துணை தலைவராகவும் இருந்தவர். ஆனா இவருக்கும் மோடிக்கும் பல விஷயங்கள்ல கருத்து வேற்றுமை நிலவரதா சொல்லப்படுற நிலையில மோடி அமித்ஷாவோட விருப்பமா இவர் இல்லங்கிறது தெரிய வருது. செப்டம்பர்ல ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர்ல RSS அமைப்போட 32 துணை அமைப்புகள் பங்கேற்க ஒரு சிறப்பு கூட்டம் 3 நாளைக்கு மாநாடு போல நடைபெற இருக்கு. இதுல பாஜக சார்பா ஜே.பி. நட்டாவும் BL சந்தோஷும் கலந்துக்க போறாங்கன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்துல RSS பாஜகவோட தேசிய தலைவரை பத்தி விவாதிக்கும் அப்படின்றாங்க. பீகார் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னால பாஜக தன்னோட தேசிய தலைவரை அறிவிக்க வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லப்படுது. வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது அவருக்கும் அப்போ RSS தலைவராக இருந்த சுதர்ஷனுக்கும் சுமூகமான உறவு இல்லை. குறிப்பா RSS-க்கும் அதனோட உறுப்பினர்களுக்கும் வாஜ்பாய் பெருசா எந்த உதவிகளும் செய்யல.
காரணம் அவரோட ஆட்சியே கூட்டணி கட்சிகளோட குறைந்தபட்ச செயல் திட்டங்களோட அடிப்படையில் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை வாஜ்பாய் எங்கேயும் தன்னோட அரசுல நுழைய விடல. ஆனா மோடி அப்படி இல்லை. ஆர்எஸ்எஸ் எதிர்பார்க்கும் முடிவுகளை அவர் ரிசல்ட்டா கொடுத்துட்டு இருக்காரு. மத்திய அமைச்சர்கள் ஆர்எஸ்எஸ் நடத்துற கூட்டங்கள்ல நேரடியாவே கலந்துகிட்டாங்க. அரசாங்கத்தோட திட்டங்களையும் அங்க பேசினாங்க. பாஜகவை ஆர்எஸ்எஸ் ஆட்டி வைக்குது அப்படிங்கிற எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கிற வகையிலேயே மத்திய அரசோட செயல்பாடுகளும் இருந்துட்டு வருது. சுதந்திர தின உரையிலேயே மோடி ஆர்எஸ்எஸ்க்கு புகழாரம் சூட்டினதும் எதிர்க்கட்சிகளால விமர்சனம் செய்யப்பட்டுச்சு. பாஜகவோட உட்கட்சி விவகாரத்திலேயே ஆர்எஸ்எஸ் தலையிடுற போது அரசாங்கத்துல தலையிடாதா அப்படிங்கிற எதிர்க்கட்சிகளோட கேள்விகளை சாதாரணமா கடந்து போக முடியாது.